சுஸ்மிதா ரூபேஸ்ரீ. நான் முதலாம் வகுப்பு படிக்கிறேன். நகராட்சி நடுநிலைப் பள்ளி, முஸ்லிம் தெரு, பட்டுக்கோட்டை. உலகமெல்லாம் படைத்த உயிரி இனங்களை எல்லாம் காத்து வரும் எல்லாம் வல்ல இறைவனே, உன்னை வணங்குகிறேன். என் மூச்சாக விளங்கும் தமிழே, இந்த உலகம் முடியும் வரை பலமுடன் வாழ உன்னை வாழ்த்துகிறேன். அபைனர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இன்றைய காலகட்டத்தில் மரங்களின் தேவை இன்றியமையாதது. மரங்கள் இருந்தால்தான் மழை பொழியும். இயற்கையை பாதுகாக்க மரங்களை வளர்க்க வேண்டும். நீரின்றி அமையாத உலகில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு. இது எங்கள் வள்ளுவர் வாக்கு. ஆம், உயிர்க்காதாரம் நீர், நீர்க்காதாரம் மழை, மழைக்காதாரம் மரம். அதனால் மரங்களுக்கோ சேதாரம். மனிதன் மட்டுமே நாம் வெளியிடுகிற கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி நாம சுவாசிக்கும் ஆக்சிஜனை வெளியிடுகிறது. மரம், செடி, கொடி எல்லாம் கொண்டுட்டா நாளைக்கு நாம சுவாசிக்க காற்றே இருக்காது. குடிக்க தண்ணீர் பாட்டில் வந்தது மாதிரி சுவாசிக்க ஆக்சிஜன் பாட்டில் வரதுக்குள்ள நாம முடிச்சுக்கணும். மனிதன்